ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்டிவி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கையேந்தி பவன் ஸ்டைல் எம்டி சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் டான்டான வரும். சரி வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு எடுத்திருக்கேன், ஜீரகம் 1 ஸ்பூன், 4 இஞ்சி துண்டுகள், 1 கை தேங்காய்க்கு 1/4 கை பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ இதை சைடில் வச்சுருங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் கட் பண்ணலாம். இதுக்கு ஆனியன், தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிங்கன்னா தான் கடையில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 புதினா இலை எடுத்திருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி. இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு 4-5 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம வச்சுருந்த பிரிஞ்சி இலையை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வரையிலேயே தக்காளி ஆட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த லெவலுக்கு இருக்குன்னு. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான லெவல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன், கலருக்காக. இது ஆப்ஷனல் தான். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த கலவையை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது லைட்டாக கொதிக்கிற டயத்தில் ஜாரில் கொஞ்சம் தண்ணி அலசி இதில் விட்டுடலாம். இப்போது இதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். சுற்றி இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம புதினாவையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ குருமா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் 4லேருந்து 5 நிமிஷம் வரை கொதிக்கட்டும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி எடுத்து பாருங்கள். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியாக வரணும்.
அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ நமக்கு சுவையான எம்டி சால்னா கையேந்தி பவன் ஸ்டைலில் ரெடி. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் லைட்டாகவும் இல்லாமல் இருக்கணும். இப்போ நான் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க ரெடிமேட் பரோட்டா எடுத்துக்கிறேன். அது தோசைக்கல்லை போட்டு 2 சைடும் எண்ணெய் ஊற்றி திருப்பி விட்டால் டக்குன்னு பரோட்டா ரெடி. இப்போ 2 சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பரோட்டா ரெடி. இந்த பரோட்டாவில் எம்டி சால்னா ஊற்றி எப்படி இருக்குன்னு சாப்பிட்லாம் வாங்க. வாவ், பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்ட்டு சும்மா அல்லது. இதுக்கு நம்ம சிக்கன் கிரேவியோ மட்டன் கிரேவியோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்க பொருளை வச்சு எம்டியாக சால்னா பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.